திருவிழா பாடல் கீதங்கள் சங்கீதம் என்பது நம் துணைவராம் இறைவனுக்கு அக்களிப்போடு புகழ் பாடுங்கள். யாக்கோபின் இறைவனை நினைத்து ஆர்ப்பரியுங்கள். வீணை மீட்டுங்கள், முரசு கொட்டுங்கள், இன்னிசை எழுப்பும் யாழும் சுரமண்டலமும் இசைத்து பாடுங்கள். அமாவாசை, முழுமதி மற்றும் விழா நாட்களில் எக்காலம் ஊதுங்கள். இஸ்ரேல் மக்களுக்கு கொடுத்த ஆணை இது. யாக்கோபின் இறைவன் தந்த கட்டளை அது. எகிப்தை விட்டு வெளியேறிய போது இச்சட்டத்தை அவர் சூசையின் இனத்தவருக்கு தந்தார். அறியாத மொழியொன்று என் செவியில் விழுந்தது. சுமையின் கீழ் அவர்கள் நொறுங்காத வண்ணம் அவர்களை விடுவித்தேன். மண் சுமந்து உழைத்து வந்த அவர்களை விடுவித்தேன். துன்ப வேளையில் நீ என்னை கூவி அழைத்தாய். நான் உனக்கு விடுதலை அளித்தேன். இடி முழக்கத்தினிடையே மேகத்தினின்று உனக்கு மறுமொழி சொன்னேன். மெரிபாவின் நீர் ஊற்றண்டையில் உன்னை சோதித்தறிந்தேன். என் மக்களே, எனக்கு செவி கொடுங்கள். நான் உங்களுக்கு அறிவுரை கூறுவேன். இஸ்ராயேலே, நீ எனக்கு செவி சாய்ப்பாயானால் எவ்வளவோ நலமாயிருக்கும். வேறு தேவன் எவரும் உனக்கு இருத்தலாகாது. அந்நிய தேவன் யாரையும் நீ வணங்கலாகாது. எகிப்து நாட்டினின்று உன்னை வெளியேற்றிய கடவுளாகிய ஆண்டவர் நாமே. உன் வாயைத் திற, அதை நான் நிரப்புவேன். ஆளால் என் மக்கள் என் குரலுக்கு செவி சாய்க்கவில்லை. இஸ்ராயேலர் எனக்கு கீழ்ப்படியவில்லை. ஆகவே அவர்கள் இருதய கடினத்திற்கே கையளித்தேன். தங்கள் யோசனையின்படி நடக்க விட்டுவிட்டேன். என் மக்கள் எனக்கு செவிசாய்த்திருந்தால் எவ்வளவோ நலம். நான் காட்டிய வழியில் இஸ்ராயேல் நடந்திருந்தால் எவ்வளவோ நலமாயிருந்திருக்கும். அவர்கள் எதிரிகளை உடனுக்குடனே ஒழித்திருப்பேன். என் கரத்தின் வல்லமை அவர்கள் எதிரிகளை தாக்கியிருக்கும். ஆண்டவரை பகைக்கிறவர்கள் அவரிடம் இச்சகம் பேசியிருப்பார்கள். அவர்களுடைய தண்டனைகளை தீர்ப்பு என்றென்றும் நீடித்திருக்கும். கோதுமையின் கொழுமையால் நான் இஸ்ரேல் மக்களை உண்பித்திருப்பேன். காட்டுத்தேனால் அவர்களுக்கு நிறைவளித்திருப்பேன். ஆமென்.